தாம்பரம் சிட்லப்பாக்கம் பகுதியில் சேமிப்பு கிடங்கின் சுவரை உடைத்துக் கொண்டு பாய்ந்திருக்கிறது லாரி. அதற்கான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுடன் நிகழ்ச்சிய செய்தியாளர் சுரேஷ், லாரி ஓட்டருக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டிருக்கா? பொதுமக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருக்கா? அதாவது தேவபிரியன், தாம்பரம் அருகே சிட்லப்பாக்கத்தில் ரேஷன் அரிசி மூட்டைகளை ஏற்றி வந்த லாரி சேமிப்பு கிடங்கின் சுற்றுச்சுவரை மோதி விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சென்னை தாம்பரம் அடுத்த சிட்லப்பாக்கம் பகுதியில் ரேஷன் பொருட்கள் மத்திய சேமிப்பு கிடங்குகள் செயல்பட்டு வருகிறது. இங்கே பல்வேறு பகுதியில் ரேஷன் கிடங்கின் பொருட்களை பிரித்து செல்வது வழக்கமாக கொண்டது. இந்த நிலையில் ஆவடியில் இருந்து 24 டன் ரேஷன் அரிசிகளை மூட்டைகளை லாரியுடன் ஏற்றிக் கொண்டு வந்த பெருமாள் என்பவர் லாரியை ஓட்டிச்சு. அப்போ சிட்லப்பாக்கம் மத்திய சேமிப்பு கிடங்கில் வந்த போது இந்த கட்டுப்பாட்டை இந்த லாரி ஓட்டுநர் சுற்றுச்சூழல் இடித்துக் கொண்டு உள்ளே சென்ற காட்சியை தற்போது பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பகுதியில் எப்பவுமே பரபரப்பாக சிட்லப்பாக்கம் பகுதியில் அதிர்ஷ்டவசமாக எந்தவித பாதிப்பும் பொதுமக்களும் பாதிப்புமின்றி திருக்காயத்துடன் லாரி ஓட்டுநர் உயிர்த்தப்பில் லாரி ஓட்டுநர் அங்கு விபத்து ஏற்பட்ட நிலையில் அந்த அருகில் உள்ள பொதுமக்கள் லாரி ஓட்டுநரை மீட்டு குரோம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பியது. மேலும் இது குறித்து வழக்கு பதிவு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. விரிவான தகவலுக்கு நன்றி சுரேஷ்.